அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் மனித நேயம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை. ஆனால் அந்த மனித நேயத்தை எல்லோரும் அதை செயல்படுத்துகிறார்களா, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார்களா என்று சொன்னால் அங்குதான் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் பார்க்குறோம், நம்ம ஜாதிகள் இருக்கிறது. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லி ஒரு கவிஞர் கூட சொல்லி வச்சிருப்பார். ஆனால் ஜாதிகள் இந்த உலகத்தில் நிறைந்து கிடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்குறோம், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பார்க்குறோம். நம்ம தங்களது கரங்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில கலரான நூல்களை கட்டிக்கொள்வதை பார்க்கிறோம். அது ஒரு ஜாதி அடையாளமாம் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அது அவர்களுடைய இயல்பு வழக்கம், அதை நாம் குறை சொல்லவில்லை, அவர்கள் செய்து கொண்டு போகட்டும். ஆக ஒரு அடையாளம் இருக்கிறது. ஜாதி என்பதற்கு ஒரு அடையாளம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அதே போல் மதம் உலகத்தில் இன்னைக்கு நிறைய மதங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ளுகிறார்கள், பார்க்கிறோம். நம்ம இன்ன மதமா, அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்வார்கள். நீ இன்ன மதமா, அவர் ஒரு அடையாளத்தை வைத்திருப்பார். உடல் ரீதியாக அல்லது தங்களுடைய உடை ரீதியாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எதையாவது ஒரு அடையாளத்தை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் சில பேர் பொட்டுக்களை வைப்பார்கள், சில பேர் நீண்ட இப்படி வச்சுருப்பாங்க, சில பேர் பட்டை போட்டிருப்பாங்க, இப்படி சில பேர் இப்படி இழுத்துருப்பாங்க, பார்க்குறோம். நம்ம இஸ்லாமியர்கள்னு சொன்னால் தாடி வச்சுருப்பாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, அப்படின்னு சில அடையாளங்கள்லாம் அப்படி இருக்கிற நம்ம இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லலை. இதனால் நம்ம சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, அப்படி சில அடையாளங்களை காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் மொழிக்கு ஒரு அடையாளம் என்பதை ஒவ்வொரு மொழி உடையவர்களும் அடையாளம் வைத்துக் கொண்டு இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இனம், இவர் என்னுடைய இனம், இவர் என்னுடைய இனம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இனத்திற்குமான அடையாளங்களையும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம் இருக்கிற இந்த நேரத்திலே, இந்த காலகட்டத்திலே மனித நேயத்திற்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் போய் மனித நேயத்துக்கு என்ன அடையாளம் கேட்டு பாருங்க, அவரால் பதில் எந்த அடையாளத்தையும் காட்ட முடியாது. ஒரு இஸ்லாமியரை எங்கள் மனித நேயம்னா என்னங்க, அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கள், காட்ட முடியுமான்னு சொன்னால் காட்ட முடியாது. ஒரு கிறித்துவரை போய் ஒரு மனித நேயத்திற்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அடையாளம் காட்ட முடியுமான்னு சொன்னால் அடையாளம் காட்ட முடியாது. இப்படி எந்த மதத்தினரிடத்திலேயும், எந்த மொழியினரிடத்திலேயும், எந்த ஜாதியினரிடத்திலேயும் ஒரு மனித நேயத்திற்கு அடையாளம் காட்டுங்கள் என்று சொன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அதுதான் மனித நேயம். மனித நேயம் ஒரு உயர்ந்து நிற்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்து கொள்ளாத ஒன்று, அற்புதமான ஒன்றுன்னு சொன்னால் அது மனித நேயம் என்பதை அன்பிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் பாருங்கள், மனித நேயம் என்று இருந்தால்தான் அந்த மனித இனத்திற்கே பெருமை. மனித நேயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனித இனத்திற்கு பெருமையே இல்லை. யாரிடத்திலே மனித நேயம் இல்லையோ, அவன் ஜாதியால் உயர்ந்திருந்தாலும், மதத்தால் உயர்ந்திருந்தாலும், மொழியால் உயர்ந்திருந்தாலும், இனத்தால் உயர்ந்திருந்தாலும், கோத்திரத்தால் உயர்ந்திருந்தாலும், எப்படி அவன் தன்னை உயர்வானவனாக கருதி கொண்டிருந்தாலும் மனித நேயம் அவனிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவனிடத்திலே அவன் மனித இனத்திற்கே மரியாதை கொடுக்காதவன், மரியாதை இல்லாதவன் என்பதை அன்பிற்கினியவர்களே அந்த மனித நேயம் சுட்டி காட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பாருங்கள், மனித நேய உணர்வு தான், யார்கிட்ட மனித நேய உணர்வு இருக்கோ அவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அடுத்தவர்களுடைய துக்கத்திலே பங்கெடுத்து கொள்வார்கள். ஒருத்தர்களுக்கு துக்கம் ஏற்படுது, ஒரு துயரம் ஏற்படுகிறது என்று சொன்னால்
மனித நேயம் எந்த உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் ஓடோடி போய் என்ன செய்வான்னு சொன்னால் பங்கெடுத்துக் கொள்ளுவான். அவன் தான் மனிதன். அவன்தான் மனித இனத்திற்கு மரியாதை கொடுக்கக்கூடியவன். அவன் அனுபவிக்கட்டும், அவன் அந்த துயரத்திலே படட்டும், அவன் நாசமாக போகட்டும், அவன் இழிவடையட்டும் என்று சொல்லி ஒருவனை ஒரு மனிதன் அப்படி அந்த எண்ண ஓட்டத்தோடு பார்க்கிறான், பார்வையை விடுகின்றான், செயல்படுகிறான் என்று சொன்னால் அவனிடத்திலே மனித நேயமே இல்லை, மனித இனத்திற்கு அவன் மரியாதை கொடுக்கவில்லை, அவனும் மனித இனத்திற்கான இடத்தில் அவன் இருப்பதற்கான அர்த்தமே இல்லை என்பதுதான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. அதே போல இந்த மனித இனம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மனித குலம் மனித இனம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், அது தழைக்க வேண்டும் என்று சொன்னால் மனித நேயத்தை தன்னுள்ளே வளர்த்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனித இனமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இல்லை என்று சொன்னால் அதை மறந்து விடுகின்ற பொழுது, மனித நேயம் செத்து போகின்ற பொழுது மனிதனும் செத்துக்கொண்டே இருக்கிறான், நடமாடுகின்ற பிணமாக இருக்கிறான் என்பதை அன்பிற்கினியவர்களே இந்த உலகத்தில் நாம் பல நிகழ்வுகளை சொல்லி காட்டலாம், பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லி காட்டலாம். அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு நம்ம சில பாடல்கள் கூட புண்ணியம் தேடி எங்கெங்கேயோ போகிறாங்க, புண்ணியம் தேடி எங்கெங்கேயோ என்ன சொன்னால் கோயில் குளம் அப்படி அங்கே இங்கன்னு சொன்னால் புண்ணியம் தேடிக்கிட்டு போகிறான். ஆனால் இந்த மனித இனம் உணர்ந்து கொள்ள வேண்டும், மனிதன் இந்த மண்ணிலே கருணை என்ற அந்த ஒரு பண்போடு, அந்த கருணையோடு அவன் நடந்து கொள்வான் என்று சொன்னால், அவன் எங்கெங்கேயோ போறான் பாருங்க, உலகத்தில் எங்கெங்கேயோ தேடி தேடி போறான் பாருங்க. அவன் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கருணை படைத்த உள்ளம். அந்த உள்ளம் யாரிடத்தில் இருக்கிறதோ கோடிக்கணக்கான புண்ணியங்களை அவன் பெற்றுக்கொள்வான். அப்படி இல்லை, அவன் உலகத்தில் தேடி 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 போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், இங்கே போகிறான், புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அன்பிற்கினியவர்களே, அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம், அதுவும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, அத்தீனு அன்-நஸீஹா. மார்க்கம்னா என்ன தெரியுங்களா? இஸ்லாமியர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஒட்டுமொத்த உலகத்துக்குமான ஒரு வார்த்தை. மார்க்கம் மதம் என்று போகின்றவர்களே, மார்க்கம்னா என்ன தெரியுமா? அடுத்தவர்களின் நலனிலே அக்கறை காட்டுவதுதான், அடுத்தவர்களுடைய நலனிலே அக்கறை காட்டுவதுதான் மார்க்கமாக இருக்கிறது. நீ அதை விட்டுட்டு, கருணையை விட்டுவிட்டு, நலவை நாடுவதை விட்டுவிட்டு, ஜாதியையும் மொழியையும் இனத்தையும் மதத்தையும் நீ தூக்கி பிடிப்பாய் என்று சொன்னால் மனித இனத்திற்கு நீ கேடுகட்டவன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த ஒரு வார்த்தையில சொல்லி, அத்தீனு அன்-நஸீஹா, ஜாதியை மறந்து, மதத்தை மறந்து, மொழியை மறந்து, இனத்தை மறந்து நீ அடுத்தவர்களின் நலனிலே அக்கறை கொள்ளுகிற பொழுது அதுதான் உனக்கு மிகப்பெரிய மார்க்கமாக இருக்கிறது, மதமாக இருக்கிறது, அதுதான் ஜாதியாக இருக்கிறது, அதுதான் இனமாக இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை பார்க்கிறோம். மனித நேயம் வளரட்டும், மனித நேயம் தழைக்கட்டும் என்று சொல்லி வார்த்தைகளுக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.